அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தகவல் தான். அதாவது நமக்கு நியூ சிலபஸ் வந்து குடுத்திருப்பாங்க. நியூ சிலபஸ் பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மேஜர்ல வந்து பார்த்தீங்கன்னா 110 மார்க் வந்து கேட்பாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 30 மார்க் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க்குங்கிறது ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயங்கள், ஸோ இந்த ஜென்ரல் நாலேஜ் உடைய சிலபஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ டோட்டலா நம்மளுடைய மேஜர், எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி, ஜென்ரல் நாலேஜ் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 150 மார்க்குக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்போ 150 மார்க்குக்கு எவ்வளவு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த கொஸ்டின்ஸ் பேப்பருடைய குவான்டிட்டி பொறுத்து தான். அதாவது அதோடைய தரத்தை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிய வரும். சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பா கேட்கலாம். சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, மாடரேட்டரா இருக்கும். ஓரளவுக்கு ஈஸியா கேட்கலாம். சில டைம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 70, 80 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா கேட்பாங்க. எல்லாருமே அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ்ல வந்து எப்பயுமே கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் பேப்பர பொறுத்து தான் அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ படிக்கிறது நீங்க கன்டினியூஸா படிங்க. ஸோ இந்த வீடியோல பொறுத்தவரைக்கும் இந்த பிஜிடிஆர்பி இந்த ஜிகே சிலபஸ் வந்து முக்கியத்துவம் குடுத்து படிக்கணுமா அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் கேட்கக்கூடியது, பிஜிடிஆர்பி உடைய இந்த ஜெனரல் நாலேட்ஜோட சிலபஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்கறீங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன யூனிட் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, யூனிட் நம்பர் 1 இந்தியன் ஹிஸ்டரி. ஓகேங்களா? இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்திய அரசமைப்பு. யூனிட் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு குடுத்திருப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டினுடைய வரலாறு. மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு குடுத்திருப்பாங்க. தமிழ்நாடுடைய புவியியல் கூறுகள் வந்து எப்படி இருக்கு? இது வந்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் 3 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஹிஸ்டரி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, பிளஸ் வந்து ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு யூனிட் நம்பர் 4, 5, 6, 7, 8 இருக்கு. ஸோ இது ஏன் கடைசியா நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனிட் நம்பர் 4 பொறுத்தவரைக்கும் பர்சனாலிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஃபேமஸான ஒரு நபர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, புக் வந்து எழுதியிருப்பாரு. அந்த புக்கு வந்து என்ன மையக்கருத்து, அந்த புக் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே சமயம் அந்த புக்கோடைய நேமு, ஆத்தர் யாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரால் படிக்கப்பட்ட ஃபேமஸா இருக்கக்கூடிய புக்ஸ் ஓரியன்டடா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த யூனிட் நம்பர் 4லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்பயுமே கேட்பாங்க. அதே சமயம் சில இந்திய இந்தியாவுல மிகப்பெரிய நபர்களா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப உள்துறை அமைச்சர் கூட ஒரு புக் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாரி கான்செப்ட் ஓரியன்டடா கூட நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அதாவது ஃபேமஸா இருக்கக்கூடிய நபர், அந்த நபர் வந்து எழுதின புக் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? அதே மாரி யூனிட் நம்பர் 5ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த கேம்ஸ் பத்தி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல நெறைய வகைகள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கிரிக்கெட் தெரியும். அப்ப கிரிக்கெட்ல மொத்தம் எத்தன பேர் வந்து விளையாடுவாங்க? அப்படின்னு கேட்பாங்க. மொத்தம் எத்தன பேர் விளையாடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேட்டிங் பிடிக்கிற டீமும் சரி, பவுலிங் டீமும் சரி. ஸோ இந்த மாரி கால்குலேஷன் இருக்கும். அதே மாரி கால்பந்து, ஃபுட்பால் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் எத்தன பேர் வந்து விளையாடுவாங்க? அந்த ஃபுட்பால் டீம்ல ஆ அதாவது ஜென்ட்ஸ் விளையாடக்கூடிய அந்த கிரவுண்டோடைய லென்த் எவ்வளோ இருக்கும்? வுமன்ஸ் விளையாடக்கூடிய அந்த கிரவுண்டோட லென்த் எவ்வளோ இருக்கும்? டைமிங் வந்து எப்படி செட் பண்ணுவாங்க? இந்த மாரிலாம் வந்து ஜெனரலா வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்ல வரக்கூடிய கொஸ்டின். அதே மாரி ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டடா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா? அர்ஜுனா அவார்ட்ஸ். ஸோ இந்த மாரி அவார்ட்ஸ் வரும்போது இந்த ஒலிம்பிக் அவார்ட்ஸ், ஆசியா சாம்பியன் அவார்ட்ஸ் இந்த மாரி இந்தியாவுல வந்து யார் யார் வாங்கியிருக்கிறாங்க? எந்தெந்த அவங்க வாங்குன அவார்ட்ஸும் தெரியணும். பிளஸ் வந்து அந்த நபர் எந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து கலந்துக்கிட்டு அவார்டு வாங்குனாரு, ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் நம்பர் 5ல கேட்கக்கூடிய கொஸ்டின். யூனிட் நம்பர் 5 6ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிம்பிளா இந்த மாரி குடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சிம்பிளா எழுதுறேன். டிஇடி அப்படின்னு எழுதிட்டு, இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா,
என்சிஆர்டி. ஸோ இதனுடைய விளக்கம் என்ன? இந்த மாதிரி கேட்பாங்க. ஆனால் நமக்கு வந்து ஈஸியாக கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எவ்ரிடே சயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த எவ்ரிடே சயின்ஸுங்கிறது முக்கியமான டாபிக்ஸு. கம்பல்சரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் புக் ஓரியன்டடாக கொஷின்ஸ் வந்து எப்பயுமே கேட்பாங்க. அது என்ன ஏதுன்னு வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தெரியணும். 6ஆம் வகுப்புலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? 6ஆம் வகுப்புலேருந்து அட்லீஸ்ட் வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் வரக்கூடிய அந்த வரலாறை நீங்கள் மேலோட்டமாக படிச்சிருக்கணும். ஏன்னா நிறைய டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நமக்கு 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வரலாறுல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தகுந்த மாதிரி, ஒவ்வொரு மேஜர் சப்ஜெக்ட்டுக்கும் தகுந்த மாதிரி கொஷின்ஸ் பேட்டர்ன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, 8வது ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். இன்னொரு மேஜர் சப்ஜெக்ட் பர்சனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7th ஹிஸ்ட்ரியிலேருந்து கூட கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அதனால் 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஸோ இவ்வளவும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்ன சொன்ன மாதிரி தான். இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ் மேஜர் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து அவங்க 10th ஹிஸ்ட்ரியிலேருந்து கூட கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். அதே மாதிரி இப்போ கெமிஸ்ட்ரி மேஜர் வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8வது ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டாபிக்ஸ்லேருந்து கூட ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேஜர் சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கிருந்து வேணாலும் கொஷின்ஸ் வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷனே அதே மாதிரி தான். மேக்ஸிமம் இதில் 10th சோசியல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டுங்கிறது மிக மிக முக்கியமானது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜஸ்ட் வந்து டெமோவாக சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் இந்தியன் ஹிஸ்ட்ரிங்கிறது நம்ம எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டாபிக்ஸாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதே மாதிரி தான். இப்போ 10th சோசியல் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து இருக்கக்கூடிய இந்திய அரசமைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக அது தெளிவாக நம்ம படிச்சிருக்கணும். அது ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி வந்து நெறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில நீங்க எடுக்கும்போது, சேர சோழர்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆட்சி புரிந்த நாயக்கர் வம்சங்கள், கிருஷ்ணதேவராயர் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இவங்கள பத்தியும் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க பாருங்க. சேர, சோழ, பாண்டியன்ஸ் பத்தி கேட்டிருப்பாங்க. அதான் சேர, சோழ, பாண்டியன்ஸ் மட்டுமே வந்து கொஷின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. கிருஷ்ணதேவராயர், நாயக்கர்கள் இந்த மாதிரி தமிழ்நாடு வந்து யார் யார் வந்து பண்டைய காலத்தில் வந்து ஆட்சி முறை செஞ்சாங்க அவங்கள பற்றியும் கொஷின்ஸ் வந்து எப்பயுமே கேட்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். கம்பராமாயணம், மகாபாரதம், சிற்றிலக்கியங்கள். இப்போ லாஸ்ட் பிஜிடிஆர்பி கூட என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவலனுடைய தந்தையோடைய பேர் வந்து என்னன்னு சொல்லி ஒரு மேஜர் சப்ஜெக்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் நமக்கு லிட்ரேச்சர்ல என்னென்ன முக்கியமான டாபிக்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோல வந்து ஒவ்வொரு டாபிக்ஸா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த பர்சனாலிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸு, எவ்ரிடே சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இதை பற்றியெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஜிடிஆர்பி ஜிகேல இருக்கக்கூடிய சிலபஸ்ஸு. நிறையா படித்தாதான் பிஜிடிஆர்பி ஜிகே பொறுத்த வரைக்கும் 10 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, நிறையா கொஷின்ஸ் வந்து படித்தா மட்டும்தான் 5 to 6 கொஷின்ஸ் வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ் வந்து கம்பல்சரி வந்து படிங்க. கண்டிப்பாக அதில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு பிஜிடிஆர்பி ஜிகே வந்து படிக்கிறீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு 50% ஒரு 60% அளவுக்கு படித்தா போதும். ஓகேங்களா? ஆனால் உங்களுடைய மேஜரும் சைக்காலஜியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம மேஜர் சப்ஜெக்ட் படிக்கிறோமோ, அதே இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைக்காலஜி வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் மிக முக்கியமான ஒரு டாபிக்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.